கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆளுகை செய்கிறவர். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்கணும், என்ன யார் உருவாக்கிட்டு இருக்கிறா? மனுஷன் சொல்லுகிற ஆலோசனை என்ன உருவாக்கிட்டு இருக்குதா, இல்ல தேவன் தருகிற ஆலோசனை என்ன உருவாக்கிட்டு இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய மனிதர்கள் பயந்து போய் குழம்பி போய் கவலையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறபடினால். உலகத்தால நம்ம உருவாக்கப்பட்டு ஒரு இடத்துல நின்னோம்னா அதை வச்சு தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாது. தேவனால உருவாக்கப்பட்டு ஒரு இடத்துல நின்னா அதுல இருந்து தேவன் சுலபமாக நம்மளை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அன்றைய பிள்ளையே, உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் அதை உருவாக்கினவர் ஒருவர் இருந்தே ஆக வேண்டும். அப்ப இன்னைக்கு நீங்க எதனால உருவாக்கப்பட போகிறீர்கள்? யாரால் உருவாக்கப்பட போகிறீர்கள்? மோசே எகிப்து தேசத்தினால் உருவாக்கப்படும் போது அவர்களுடைய சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரால் பயன்படுத்த முடியலையே. எப்ப ஆண்டவர் உருவாக்க ஆரம்பிச்சாரோ அப்பதானே பயன்படுத்த முடியுது. எப்ப ஆண்டவரை சார்ந்து நின்னானோ அப்பதானே கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடிகிறது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிகிறது. எல்லாம் மனுஷனை விட ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக மோசே வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே நின்றது தன்னுடைய பலத்தில் அல்ல, மோசே நின்றது கர்த்தருடைய பலத்தில். ஹல்லேலூயா. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை.